கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனம். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். என கருமையானவர்களே, நாம் செய்த நீதியிலே நாம் பிழைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. அநேக வேளைகளில் மனிதன் என்ன நினைக்கிறான், என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் என்னுடைய பாவங்களாக இருக்குமோ, என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாய் நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனோ என்று சொல்லி அநேக வேளைகளிலே குழம்பி போயிருக்கிற சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தர் இன்று தம்முடைய ஜனத்திற்கு வார்த்தையை கொடுக்கிறார். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையை, இந்த நாளிலும் மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த எல்லா பாவங்களும் இன்று மீறுதல்களும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் தான் செய்த நீதி, ஏதோ ஒரு நன்மை கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்திருப்பீங்களே, அந்த நீதியை கர்த்தர் இன்று நினைவு கூறுவார். அதன் மூலமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் பிழைப்பீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். எனக்கு அருமையான ஆத்துமாவே, இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இருக்குமா, இனி என்னுடைய வாழ்வில் நான் மேன்மையை காண்பேனோ என்று சொல்லி பலவித துயரங்களில் தொய்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதி நிமித்தம் நீ பிழைப்பாய், உன் நீதி நிமித்தம் நீ பிழைப்பாய். உன் மீறுதல்கள் இனி நினைக்கப்படுவது இல்லை. பழையதை குறித்து சிந்தித்து, பழையதை குறித்து உன் வாழ்வில் நடந்த காரியங்களை நினைத்து கலங்கி போனதை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு என் நீதியை கர்த்தர் நினைவு கூறுகிறார், என்னை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் அவரை நோக்கி கூப்பிடப் போகிறோம். அவர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்கிற நாள். இன்று உன்னுடைய வாழ்வின் பழையவைகள் ஒளிந்து போய் கர்த்தர் உன்னை புதிதாக்குகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் நீதி நினைக்கப்படுகிறது, அவன் நீதியிலே அவன் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறேரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். புதிய சந்தோஷம், புதிய பலன், புதிய ஆத்மாவாக நீர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வஸ்திரத்தை போடுகிற தெய்வர்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க இந்த நாளை நீர் கொடுத்த தெய்வர்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.